நண்பர்களே, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழறதுக்கும் வீழறதுக்கும் அவனோட மனசுதான் காரணம்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அவளோட வெற்றியை தீர்மானிக்கிறது அவளோட திறமை மட்டும் இல்ல, அவளோட மன வலிமை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பல பெண்களோட நிஜமான பலம் என்னன்னு அவங்களுக்கே தெரியாம போயிடுது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க நண்பா. ஒரு பெண்ணோட நிஜமான பலம் அவளோட பொறுமையில இருக்கா, இல்ல அவளோட மௌனத்துல இருக்கா, இல்ல சமூகமும் இந்த உலகமும் அவளுக்கு சொல்லி கொடுத்த சில போலி தியாகங்கள்ல இருக்கா? பல பேர் நினைக்கிறாங்க, ஒரு பெண் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா அதுதான் அவளோட மன உறுதி அப்படின்னு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? அளவுக்கு மீறிய சகிப்புத்தன்மை என்பது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு மெதுவான விஷம். வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி நந்த வம்சத்துடைய கொடுங்கோல் ஆட்சி வட இந்தியாவுல நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல தனக்கு நடந்த அவமானத்தை எதிர்த்து ஒரு சாமானிய பிராமணனா சாணக்கியர் சவால் விட்டார். ஆனா அதே சாம்ராஜ்யத்துல எத்தனையோ வீராங்கனைகளும் அரச குடும்பத்து பெண்களும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை அமைதியா சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மௌனமும் சகிப்புத்தன்மையும் தான் அந்த நந்த வம்சத்துடைய பாவங்களை இன்னும் அதிகமாக்குச்சு. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஒரு நாட்டின் வலிமை என்பது அந்த நாட்டு எல்லையில் இருக்கும் வாள்களின் எண்ணிக்கையில் இல்லை, அந்த நாட்டு பெண்களின் மன உறுதியில் தான் இருக்கிறது. ஒரு பெண்ணோட மனசு எப்ப பலவீனம் அடையுதோ அப்போ அந்த சமுதாயமே சீரழிய தொடங்கும்படி சூழல் மாறும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற பல பெண்கள் தங்களை அறியாமலேயே சில நச்சு எண்ணங்களை மனசுக்குள்ள வளர்த்துக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் வெளியிலிருந்து வர்ற எதிரிகளை விட ரொம்ப ஆபத்தானது. அது அவங்களுடைய சுயமரியாதையே உள்ளிருந்தே அரித்து தின்னும் ஒரு கரையான் மாதிரி வேற செய்யும். நீங்க எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய வேலையில இருக்கலாம், இல்ல எவ்வளோ பெரிய குடும்பத்துல வாழலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள இந்த நச்சு எண்ணங்கள் மட்டும் குடியேறிட்டா உங்களால வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே இருட்டு அறையில பூட்டி வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் போல யாருக்கும் பயன்படாமலேயே போயிடும். சாணக்கியர் தன் ராஜசபையில ஒரு முறை சொன்னாரு, ஒரு பெண்ணை அடிமையாக்க ஆயுதங்கள் தேவையில்லை, அவளது சிந்தனையில் பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் விதைத்தாலே போதும். இன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் ஆபீஸ்கள்லையும் எத்தனையோ பெண்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலையை உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சிறைச்சாலையின் சுவர்கள் தான் இந்த நச்சு எண்ணங்கள். உங்க சுற்றத்தாரை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு உங்களோட சொந்த கனவுகளை நீங்களே குடி தோண்டி புதைச்சது எத்தனை முறைன்னு யோசிச்சு பாருங்க நண்பா. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம் உங்களை எவ்வளவு தூரம் முடக்கி போட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். இந்த பயமும் குற்ற உணர்ச்சியும் ஒரு பெண்ணின் ஆன்மாவை மெல்ல மெல்ல கொல்லும் ஆயுதங்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு தியாகியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உரிமைகளை நீங்கள் விட்டுக் கொடுப்பது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் அரசர்களுக்கு மட்டுமானதல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வை ஆள வேண்டிய வழிகாட்டு. ஒரு பெண் தன் பலவீனங்களை உணர்ந்து அதை மாற்றாதவரை அவளால் ஒருபோதும் சாம்ராஜ்யத்தை ஆள முடியாது. நண்பா, சமுதாயம் சொல்லும் இலக்கணங்களுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும் போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் மற்றவர்களின் ஒப்புதலுக்காக காத்திருப்பது உங்களை ஒரு பதுமையாக மாற்றும் செயல். உங்கள் மனதிற்குள் இருக்கும் இந்த எதிர்மறை சிந்தனைகள்தான் உங்களின் மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? ஒரு பெண் நினைத்தால் ஒரு தலைமுறையையே உருவாக்க முடியும். அதே பெண் வீழ்ந்தால் ஒரு குடும்பமே நிலை தடுமாறும். ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த முடிவுகளை எடுக்கக்கூட பயந்து நடுங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நச்சு எண்ணங்களின் ஆதிக்கம்தான். இந்த எண்ணங்களை வேரோடு பிடுங்கி எறியாதவரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக சுவாசிக்க கூட முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே போர்க்கள உத்திகள் இன்று பெண்களின் மன போராட்டத்திற்கு தேவைப்படுகின்றன. வார்த்தைகளால் உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை வெல்ல வேண்டும்.
உங்கள் பலவீனத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை வாழ்நாள் முழுவதும் அடிமையாக்க பார்க்கும். எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. ஒரு சிறிய தவறுக்காக உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தண்டித்துக் கொள்ளும் குற்ற உணர்ச்சி உங்களுக்கு தேவையா? மற்றவர்களின் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்பது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் இந்த நச்சு எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த வீடியோ வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையை மீட்டெடுக்கும் ஓர் ஆயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் அறிவுரை என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த உன்னதமான போர் பயிற்சி உங்கள மாதிரியே மனசுக்குள்ளே ஏகப்பட்ட போராட்டங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னும் எத்தனையோ பெண்களுக்கு ஒரு மாபெரும் மன விடுதலையை கொடுக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறிய தெளிவை ஏற்படுத்தினா கூட அது இன்னும் பல சிங்க பெண்களுக்கு போய் சேரணும்னு நீங்க நினைச்சா இப்போதே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி உங்களோட தோழிகளுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் மறக்காம ஷேர் செய்யுங்க நண்பா. ஏன்னா நீங்க செய்யற அந்த ஒரு ஷேர் இன்னொரு பெண்ணோட மனச்சங்கிலிய உடைக்க போற மாபெரும் ஆயுதமா மாறலாம். ஒரு பெண்ணோட மனக்கோட்டை எவ்வளவு வலிமையானது தெரியுமா நண்பா? ஆனா அந்த கோட்டைக்குள்ளே நுழையிற முதல் நச்சு விதை எது தெரியுமா? அதுதான் பிறர் ஒப்புதலுக்காக இயங்குதல். நம்ம சமுதாயத்துல இருக்கிற பல பெண்கள் தங்களோட ஒவ்வொரு சின்ன முடிவிற்கும் மத்தவங்க சரி அப்படின்னு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உடுத்துற ஆடை மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் பேசுற பேச்சு மத்தவங்களை காயப்படுத்துதா, நான் எடுக்கிற முடிவு என் குடும்பத்துக்கு சம்மதமானு எல்லா இடத்துலயும் ஒரு அப்ரூவலுக்காக தவிக்கிறாங்க. இந்த தவிப்பு தான் உங்களோட மன வலிமையை வேரோடு அழிக்கிற முதல் விஷயம். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப அழகா ஒரு உண்மையை சொல்றாரு. தன் நிழலை தானே நம்பாதவன் இருட்டில் நடக்க பயப்படுவான். அதுபோல தன் முடிவை அடுத்தவர் ஒப்புதலுக்கு வைப்பவள் தன் வாழ்வையை அடுத்தவரிடம் அடகு வைக்கிறாள். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசுக்கு முன்னாடி நந்த சாம்ராஜ்யத்துல தனநந்தன் என்ற மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட அந்த புறத்துல எத்தனையோ அரச குடும்பத்து பெண்கள் தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான சிந்தனை இருந்தும் அதை வெளியில சொல்ல பயந்தாங்க. ஏன்னா மன்னனோட ஒப்புதலும் அங்க இருக்கிற அமைச்சர்களோட சம்மதமும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா அதே காலகட்டத்துல சாணக்கியர் ஒரு தனி மனிதனா தனநந்தனின் அவைக்குள் நுழைஞ்சார். அவரோட தோற்றத்தை அங்க இருந்த எல்லாரும் கேலி செஞ்சாங்க. அவரோட எண்ணங்களுக்கு யாரும் அங்க ஒப்புதல் கொடுக்கல. ஆனா சாணக்கியர் தனக்கு மத்தவங்களோட அப்ரூவல் வேணும்னு ஒரு வினாடி கூட நினைக்கல. தன் மீது தனக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சாம்ராஜ்யத்தையே வீழ்த்த சவால் விட்டார். உங்களோட சொந்த சிந்தனைகளுக்கு நீங்களே அப்ரூவல் கொடுக்காத வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஒரு பதுமையாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை யோசிச்சு பாருங்க நண்பா. ஒரு பெண் நல்லா சமைக்கணும், நல்லா வீட்டை பார்த்துக்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும்னு இந்த சமூகம் ஒரு விதியை வச்சிருக்கு. அந்த விதியை திருப்திப்படுத்துறதுக்காகவே பல பெண்கள் தங்களோட நிஜமான ஆசைகளையும் கனவுகளையும் உள்ளுக்குள்ளேயே புதைச்சுக்கிறாங்க. ஆபீஸுக்கு போற பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டை பார்த்துக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் ஒரு நல்ல பெண் அப்படின்னு மத்தவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்குறதுக்காகவே தங்களோட சுய மரியாதையை விட்டு கொடுக்கறாங்க. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தியாகமும் உங்களின் பலவீனம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப ஆழமாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். பிறரின் பாராட்டுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உனது எதிரிக்கு உன்னை வீழ்த்துவது மிக எளிதாகி விடுகிறது. இந்த உலகம் உங்களை எப்போதுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கத்தான் விரும்பும் நண்பா. நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே உங்களை குற்றவாளியாக காட்டுவார்கள். அந்த நேரத்தில் நீங்களா முன்வந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதோ அல்லது அவர்களின் ஒப்புதலுக்காக கெஞ்சுவதோ உங்களை இன்னும் அடிமையாக்கும். உங்களது மன வலிமை என்பது மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் இல்லை, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. இந்த நச்சு விதை உங்கள் மனதில் வளர தொடங்கினால் உங்களால் ஒருபோதும் சுதந்திரமாக ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் எத்தனை முடிவுகள் உங்களின் சுய விருப்பத்தால் எடுக்கப்பட்டவை? எத்தனை முடிவுகள் மற்றவர்களின் வற்புறுத்தலினாலும் அல்லது அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடாது என்ற பயத்தினாலும் எடுக்கப்பட்டவை?
இந்த பயம்தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி பிறரின் ஒப்புதலை எதிர்பாராத துணிச்சல் மட்டும்தான். நீங்கள் செய்யும் ஒரு செயல் நியாயமானது என்று உங்கள் உள்மனதிற்கு தெரிந்தால் அதை செய்வதற்கு இந்த உலகத்தில் யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. மற்றவர்களை திருப்திப்படுத்துவதையே உங்களின் வாழ்நாள் லட்சியமாக கொண்டால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு கைதியாகத்தான் வாழ வேண்டியிருக்கும். அந்த சிறைச்சாலையின் சாவியை நீங்களே கொண்டு போய் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் கொடுத்து விடுகிறீர்கள். அதன் பிறகு அவர்கள் உங்களை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி படைப்பார்கள். இந்த யதார்த்தமான உளவியல் பொறிக்குள் எத்தனை பெண்கள் இன்று சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை நீங்களே பாருங்கள். தங்களின் சொந்த திறமைகளின் மீது அவர்களுக்கு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டினால் சமுதாயம் என்ன சொல்லுமோ என்ற ஒரே ஒரு பயம் அவர்களை முடக்கி போட்டுவிடுகிறது. இந்த அறியாமை இருளை நீங்கள் உடைத்தெறிய வேண்டும் நண்பா. உங்களை முடக்கும் இந்த முதல் நச்சு விதையை உங்கள் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறியுங்கள். சாணக்கியரின் இந்த முதல் விதியை உங்கள் ஆழ் மனதில் பதிய வையுங்கள். இனிமேலும் யாருடைய ஒப்புதலுக்காகவும் உங்களின் தனித்துவத்தை நீங்கள் அடகு வைக்கக்கூடாது நண்பா. உங்களின் சிந்தனையும் உங்களின் செயலும் உங்களுக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் உங்களின் முடிவுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த உலகம் உங்களை நிமிர்ந்து பார்க்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்கள் எண்ணங்களும் உங்கள் வசப்பட வேண்டும். இந்த முதல் நச்சு விதையை உடைத்து வெளியே வரும்போதுதான் நீங்கள் ஒரு உண்மையான பேரரசியாக மாற முடியும். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம். ஒரு பெண்ணோட மனக்கோட்டைக்குள்ள நுழையிற இரண்டாவது மிக ஆபத்தான நச்சு விதை எது தெரியுமா நண்பா? அதுதான் என்னால் முடியுமா அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிற தாழ்வு மனப்பான்மை என்கிற சுய சந்தேகம். நம்ம சமுதாயத்துல இருக்கிற பல பெண்கள் தங்களோட உண்மையான திறமையை உணராம தனக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை பார்த்து பயந்து நடுங்குறாங்க. நான் இந்த வேலைக்கு தகுதியானவளா? என்னால இந்த பிசினஸை நடத்த முடியுமா? மற்றவங்க என்னை விட புத்திசாலியா இருக்காங்களேன்னு தங்களை அவங்களே குறைச்சு மதிப்பிடுறாங்க. இந்த தாழ்வு மனப்பான்மை தான் உங்களோட மன வலிமையை உள்ளிருந்தே அரித்து தின்னும் ஒரு தீராத நோய். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு உண்மையை சொல்றாரு. தன் சொந்த பலத்தை சந்தேகப்படுபவன் போர்க்களத்திற்கு செல்லும் முன்பே பாதியளவு தோற்றுவிடுகிறான். அதுபோல தன் திறமையை சந்தேகப்படும் பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவே வாழ நேரிடும். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை நந்த வம்சத்து மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்துல சாணக்கியர் ஒரு எளிய பிராமணனா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தனியாகத்தான் நின்றார். அவரிடம் பெரிய படைகளோ அல்லது ஆயுதங்களோ இல்லை. ஆனா சாணக்கியர் ஒரு வினாடி கூட என்னால் இந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்த முடியுமா என்று தனக்குள்ளே சந்தேகம் கொள்ளவில்லை. தன் அறிவு திறன் மீதும் தன் ராஜதந்திரங்களின் மீதும் அவருக்கு அசாத்தியமான நம்பிக்கை இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு சாதாரண கிராமத்து பையனான சந்திரகுப்தனை இந்தியாவுக்கே சக்கரவர்த்தியாக மாற்றியது. உங்களோட சொந்த சிந்தனைகளுக்கும் திறமைகளுக்கும் நீங்களே சான்றிதழ் கொடுக்காத வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஒரு பலவீனமான பொருளாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் ஒரு புதிய முயற்சியில் இறங்கும்போது அவளுக்கு வெளியிலிருந்து வர்ற எதிர்ப்புகளை விட அவளோட மனசுக்குள்ளே வர்ற பயம்தான் அவளை முதல்ல முடக்குகிறது. படித்து முடித்து விட்டு வேலைக்கு செல்லும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் பெண்ணாக இருந்தாலும் சரி, தங்களை எப்போதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களை விட மற்றவர்கள் அழகாக இருக்கிறார்கள், உங்களை விட மற்றவர்கள் புத்திசாலியாக இருக்கிறார்கள் என்று நீங்களாகவே கற்பனை செய்து கொள்வது உங்களின் மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். உனது பலவீனத்தை நீயே ஒப்புக்கொள்ளும் போது உனது எதிரிக்கு உன்னை வீழ்த்துவது மிக எளிதாகி விடுகிறது. இந்த உலகம் உங்களை எப்போதுமே ஒரு படி கீழே வைத்திருக்கத்தான் விரும்பும் நண்பா. நீங்கள் ஒரு புதிய உயரத்தை தொட நினைக்கும் போது உங்களால் அதை செய்ய முடியாது என்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் 100 காரணங்களை சொல்வார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் வார்த்தைகளை நம்பி நீங்கள் பின்வாங்கினால் அது உங்களின் சுயமரியாதையை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். உங்களது மன வலிமை என்பது மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் இல்லை, நீங்கள் உங்களை எவ்வளவு தூரம் நம்புகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. இந்த நச்சு விதை உங்கள் மனதில் வளரத் தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு புதிய அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியாது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் எத்தனை முறை என்னால் இது முடியாது
என்று நீங்களாகவே பின்வாங்கி இருக்கிறீர்கள்? எத்தனை வாய்ப்புகளை உங்களின் சுய சந்தேகத்தினால் மற்றவர்களிடம் இழந்திருக்கிறீர்கள்? இந்த பயம்தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் ஒரு தலைமுறையையே மாற்றியமைக்க முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி தன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் செய்யும் ஒரு செயல் சரியானதாக இருக்கும்போது அதை செய்வதற்கு உங்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை முதலில் தூக்கி எறிய வேண்டும். மற்றவர்களின் திறமைகளை பார்த்து வியப்பதில் தவறில்லை. ஆனால் அவர்களின் திறமைகளுக்கு முன்னால் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வது மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு பலவீனமான பெண்ணாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உரிமைகளையும் திறமைகளையும் நீங்கள் மறைத்துக் கொள்வது அநீதி. சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்களத்திற்கு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை வெல்ல வேண்டிய வழிகாட்டி. ஒரு பெண் தன் பலத்தை உணர்ந்து அதை உலகிற்கு நிரூபிக்காத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆள முடியாது. நண்பா, சமுதாயம் சொல்லும் போலியான விதிகளுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும்போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என்னால் முடியுமா என்ற கேள்விக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றியின் சுவையை அறிய முடியாது. உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த எதிர்மறை சிந்தனைகள்தான் உங்களின் மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் எந்த ஒரு சவாலையும் தகர்த்தெறிய முடியும். அதே பெண் தன் திறமையை சந்தேகித்தால் ஒரு சிறிய தடையை கூட கடக்க முடியாது. ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த திறமைகளை வெளிப்படுத்த கூட பயந்து நடுங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையின் ஆதிக்கம்தான். இந்த எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எறியாதவரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக சாதிக்கவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே போர்க்கள துணிச்சல் இன்று பெண்களின் மனப்போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் சுய சந்தேகத்தை வெல்ல வேண்டும். உங்கள் பலவீனத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை வாழ்நாள் முழுவதும் அடிமையாக்க பார்க்கும். எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. ஒரு சிறிய தோல்விக்காக உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தகுதியற்றவள் என்று தண்டித்துக் கொள்ளும் தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு தேவையா? மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு நீங்கள் பயப்படுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் இந்த நச்சு எண்ணத்திற்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த வீடியோ வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையை மீட்டெடுக்கும் ஒரு ஆயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் அறிவுரை என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறியும் போர் பயிற்சிதான் இந்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவு பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் எண்ணங்களும் உங்கள் வசப்பட வேண்டும். இந்த தாழ்வு மனப்பான்மை என்னும் நச்சு எண்ணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் இந்த இரண்டாவது நச்சு அம்பை நாம் இப்போது உடைத்தெறிந்து விட்டோம். சாணக்கியரின் ராஜசபைக்குள் இன்னும் ஆழமாக நுழைவோம். ஒரு பெண்ணோட மனக்கோட்டைக்குள்ள நுழையிற மூன்றாவது மிக ஆபத்தான நச்சு விதை எது தெரியுமா நண்பா? அதுதான் அவள் கொடுத்து வைத்தவள் நான் அப்படின்னு மற்றவங்களோட வாழ்க்கையை வச்சு தங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற ஒப்பிடுதல் என்கிற பேராபத்து. நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பல பெண்கள் தங்களோட தனித்துவமான வாழ்க்கையை ரசிக்காம மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வசதிகளையும் கணவனையும் குழந்தைகளையும் அழகையும் பார்த்துட்டு தங்களுக்குள்ளே ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாமே சரியா அமையுது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் வருது, அவங்கள விட நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்னு தங்களை அவங்களே தாழ்த்திக்கிறாங்க. இந்த ஒப்பிடுதல் என்ற நச்சு எண்ணம் தான் உங்களோட மன வலிமையை வேரோடு அடிக்கிற ஒரு கொடிய தீ.
சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு உண்மையை சொல்றாரு. அடுத்தவன் தோட்டத்து மலரின் அழகில் மயங்குபவன் தன் கையில் இருக்கும் கனியின் சுவையை அறியாமல் இறக்கிறான். அதுபோல தான் வாழ்வ மற்றவங்களோட ஒப்பிடும் பெண் தான் சொந்த சாம்ராஜ்யத்தையே தானே எரித்து விடுகிறான். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை ஆண்ட தனநந்தனின் அந்தப்புறத்துல எத்தனையோ ராணிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு சகல வசதிகளும் பொன்னும் பொருளும் தாராளமாக கிடைச்சது. ஆனா அவங்களுக்குள் இருந்த ஒரே பிரச்சனை, மன்னன் அவனுக்கு மட்டும் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறான், அவளை விட நான் என்ன குறைச்சலா என்ற ஒப்பிடுதல் தான். இந்த பொறாமையும் ஒப்பிடுதலும் அவங்களோட மன அமைதியை கெடுத்து அவங்கள சதித்திட்டங்கள் தீட்டும் பலவீனமான மனிதர்களா மாத்துச்சு. ஆனா அதே காலகட்டத்துல சாணக்கியர் காட்டில் வாழ்ந்த ஒரு சாதாரண சந்திரகுப்தனை பார்த்தார். அவனை மகத நாட்டு இளவரசர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவன் பலவீனமானவன் என்று ஒதுக்கவில்லை. அவனுக்கென்று ஒரு தனித்துவமான திறமை இருக்கிறது என்பதை நம்பி அவனை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி ஆக்கினார். உங்களோட சொந்த வாழ்க்கையை நீங்க மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஒரு ஏழையாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா உலகத்துல ஒரு பெண் ஒரு புதிய போஸ்டையோ அல்லது மத்தவங்களோட வெக்கேஷன் போட்டோக்களையோ பார்க்கும்போது அவளுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை மெல்ல தொடங்குகிறது. இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் மத்தவங்க காட்டுற அந்த போலியான சந்தோஷ வாழ்க்கையை பார்த்துட்டு தங்களோட நிஜ வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை விட மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், உங்களை விட மற்றவர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார்கள் என்று நீங்களாகவே கற்பனை செய்து கொள்வது உங்களின் மிக பெரிய பலவீனம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். உனது பார்வையை அடுத்தவன் மீது வைக்கும்போது உனது சொந்த பலத்தை நீ இழக்கத் தொடங்குகிறாய். இந்த உலகம் உங்களை எப்போதும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒப்பிட்டு உங்களை பலவீனப்படுத்தத்தான் விரும்பும் நண்பா. நீ ஒரு நல்ல அம்மாவா, நீ ஒரு நல்ல மனைவியா, நீ அவள மாதிரி சம்பாதிக்கிறியா என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் 100 கேள்விகளை அடுக்குவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் ஒப்பீடுகளை நிஜம் என்று நம்பி நீங்கள் உங்களை நொந்து கொண்டால் அது உங்களின் சுயமரியாதையை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். உங்களது மன வலிமை என்பது மற்றவர்களின் வாழ்க்கை தரத்தில் இல்லை, உங்களின் சொந்த வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு தூரம் செழுமையாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. இந்த நச்சு விதை உங்கள் மனதில் வளரத் தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் சந்தோஷங்களை அனுபவிக்கவே முடியாது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அல்லது நினைக்கும் எண்ணங்களில் எத்தனை முறை அவள் கொடுத்து வைத்தவள் என்று மற்றவங்களை பார்த்து ஏங்கி இருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்களின் சொந்த வாழ்க்கையின் நிம்மதியை இந்த ஒப்பீட்டினால் இழந்திருக்கிறீர்கள்? இந்த ஏக்கம்தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் குடும்பத்தையே ஒரு நந்தவனமாக மாற்ற முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாத மன உறுதி மட்டும்தான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை உங்களுக்கானது, அதில் இருக்கும் சவால்களும் உங்களுக்கானவை மட்டுமே என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் முகமூடிகளை பார்த்து ஏங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அவதிப்படும் ஒவ்வொரு மனதிற்குள்ளும் ஒரு சோகம் ஒளிந்திருக்கும் என்பதுதான் யதார்த்தம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு பேசும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மௌனமாக அழுவது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்களத்திற்கு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் இந்த ஒப்பீடல் என்ற நச்சு எண்ணத்தை வெல்ல வேண்டிய வழிகாட்டி. ஒரு பெண் தன் சொந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்காத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆள முடியாது. நண்பா, சமுதாயம் காட்டும் போலியான ஒப்பீடுகளுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும் போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அவளை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒருபோதும் நிம்மதியின் சுவையை அறிய முடியாது. உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த எதிர்மறை சிந்தனைகள் தான் உங்களின் மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் தனக்கான சாம்ராஜ்யத்தை தானே உருவாக்க முடியும். அதே பெண் மற்றவங்களை பார்த்து ஏங்கினால் ஒரு சிறிய இலக்கை கூட அடைய முடியாது. ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த வாழ்க்கையை வாழாமல் மற்றவங்களின் வாழ்க்கையை துப்பறியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே.
நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஒப்பீடுதல் என்ற நச்சு எண்ணத்தின் ஆதிக்கம்தான். இந்த எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எரியாதவரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக சந்தோஷப்படவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே தனித்துவமான துணிச்சல் இன்று பெண்களின் மனப்போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் இந்த ஒப்பீட்டு பொறியை உடைக்க வேண்டும். உங்கள் பலவீனத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியற்றவளாக பார்க்கும். எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. மற்றவர்களின் வசதிகளை பார்த்து உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தகுதியற்றவள் என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? மற்றவர்களின் போலி வாழ்க்கையோடு உங்கள் நிஜ வாழ்க்கையை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் இந்த நச்சு எண்ணத்திற்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த வீடியோ வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல, இது உங்கள் மன வலிமையை மீட்டெடுக்கும் ஒரு ஆயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் ஒப்பிடுதல் என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் அறிவுரை என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறியும் போர் பயிற்சிதான் இந்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவு பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் எண்ணங்களும் உங்கள் வசப்பட வேண்டும். இந்த ஒப்பிடுதல் என்னும் நச்சு எண்ணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் இந்த மூன்றாவது நச்சு அம்பை நாம் இப்போது உடைத்தெறிந்து விட்டோம். சாணக்கியரின் ராஜசபைக்குள் இன்னும் ஆழமாக நுழைவோம். ஒரு பெண்ணோட மனக்கோட்டைக்குள்ளே நுழையிற நான்காவது மற்றும் இறுதி நச்சுவிதை எது தெரியுமா நண்பா? அதுதான் மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு தன் சுயமதிப்பை அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு தவிக்கிற குற்ற உணர்ச்சி மற்றும் பயம். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பல பெண்கள் தங்களோட உண்மையான குணத்தையும் நேர்மையையும் நிரூபிக்கிறதுக்காகவே தங்களோட முழு வாழ்க்கையையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நல்ல மகளா, நான் ஒரு நல்ல மருமகளா, நான் எல்லாரையும் சரியா கவனிச்சுக்கிறேனான்னு மற்றவங்க போடுற தப்பான தராசுல தங்களோட வாழ்க்கையை வச்சு எடை போடுறாங்க. இந்த தவறான தராசு தான் உங்களோட மன வலிமையை அடிமட்டத்திலிருந்து அடியோடு அழிக்கிற ஒரு கொடூரமான நச்சு அம்பு. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு விதியை சொல்றாரு. எவன் ஒருவன் தன் நாணயத்தை சோதிக்க தகுதியற்ற வர்த்தகனின் கையில் கொடுக்கிறானோ அவன் தன் செல்வத்தை இழக்க நேரிடும். அதுபோல தன் சுயமதிப்பை சோதிக்க துரோகிகளின் தராசை நம்பும் பெண் தன் வாழ்நாள் முழுவதும் குற்றவாளியாகவே கூண்டில் நிற்க நேரிடும். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை ஆண்ட நந்த வம்சத்து மன்னன் தனநந்தன் தன் அரண்மனையில் இருந்த பெண்களை வெறும் போக பொருளாகவும் அடிமைகளாகவும் தான் பார்த்தான். அவனுடைய பார்வையில் இருக்கும் தராசில் எந்த ஒரு பெண்ணின் அறிவுக்கும் மதிப்போ மரியாதையோ ஒருபோதும் இருந்ததில்லை. அங்கிருந்த ராணிகள் தங்களை நிரூபிக்க அந்த தவறான தராசுல தங்களை வச்சு தங்களோட சுயமரியாதையை முற்றிலும் இழந்து நின்றார்கள். ஆனா அதே காலகட்டத்துல சாணக்கியர் தன் அவமானத்தை துடைக்க ஒரு புதிய தராசை உருவாக்கினார். அந்த தராசின் ஒரு தட்டில் நந்த வம்சத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஆயுத பலமும் இருந்தது. மறுதட்டில் சாணக்கியரின் அசைக்க முடியாத சுயமதிப்பும் அறிவு திறனும் மட்டுமே இருந்தது. சாணக்கியர் தனநந்தனின் தராசுக்கு பயந்து தன் லட்சியத்தை கைவிடவில்லை. மாறாக தன் அசாத்தியமான தராசின் மூலம் அந்த சாம்ராஜ்யத்தையே அடியோடு வீழ்த்தி காட்டினார். உங்களோட சொந்த வாழ்க்கையின் மதிப்பை நீங்க மற்றவங்களோட தராசுல வச்சு பார்க்குற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் தன் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் தன் சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடியோடு தியாகம் செய்யும் போது இந்த உலகம் அவளை கொண்டாடுகிறது. ஆனா அதே பெண் தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்து கொண்டு இது என் வாழ்க்கை, இதில் என் முடிவுகள் தான் முக்கியம் என்று நிமிர்ந்து நின்றால் உடனே இந்த சமூகம் அவளை சுயநலவாதி என்று முத்திரை குத்துகிறது.
உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை குற்றவாளியாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே சில போலியான தராசுகளை வச்சிருக்காங்க. அந்த தராசின் விதிகளுக்குள் நீங்கள் அடங்கவில்லை என்றால் உங்களை ஒரு மோசமான பெண்ணாக சித்தரிப்பார்கள். உங்களை விட மற்றவர்கள் தியாகம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், உங்களை விட மற்றவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்களாகவே கற்பனை செய்து கொள்வது உங்களின் மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். பிறரின் குற்றச்சாட்டுகளுக்கு நீ விளக்கம் கொடுக்க தொடங்கும் போதே உனது பலத்தை நீ முற்றிலும் இழக்கிறாய். இந்த உலகம் உங்களை எப்போதும் குற்ற உணர்ச்சியிலேயே வைத்திருக்கத்தான் விரும்பும் நண்பா. நீங்கள் ஒரு புதிய பாதையில் பயணிக்க நினைக்கும் போது உங்களால் அதை செய்ய முடியாது என்றும் நீங்கள் செய்வது தவறு என்றும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் 100 பழிகளை சுமத்துவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் தராசை நிஜம் என்று நம்பி நீங்கள் கண்ணீர் வடித்தால் அது உங்களின் சுயமரியாதையை நீங்களே குழி தூண்டி புதைப்பதற்கு சமம். உங்களது மன வலிமை என்பது மற்றவர்களின் தராசில் நீங்கள் பெறும் மதிப்பெண்களில் இல்லை, உங்களின் சொந்த ஆன்மாவின் நேர்மையில் தான் இருக்கிறது. இந்த நச்சு விதை உங்கள் மனதில் வளர தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரத்தை அனுபவிக்கவே முடியாது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அல்லது நினைக்கும் எண்ணங்களில் எத்தனை முறை நான் செய்வது தப்போ என்று மற்றவங்களின் பார்வைக்காக பயந்து நடுங்கி இருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்களின் சொந்த மன அமைதியை இந்த போலியான குற்ற உணர்ச்சியினால் இழந்திருக்கிறீர்கள்? இந்த பயம்தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் சாம்ராஜ்யத்தை தானே ஆள முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி அடுத்தவர்களின் தராசை தூக்கி எறியும் துணிச்சல் மட்டும்தான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை உங்களுக்கானது. அதில் இருக்கும் சவால்களும் உங்களின் சுயமரியாதையும் உங்களுக்கானவை மட்டுமே என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் ஏங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஏனா உங்களை முடக்க நினைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வஞ்சகம் ஒளிந்திருக்கும் என்பதுதான் யதார்த்தம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு பலவீனமான பெண்ணாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உரிமைகளை நீங்கள் விட்டுக் கொடுப்பது மிகப்பெரிய அநீதி. சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்களத்திற்கு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் இந்த போலியான குற்ற உணர்ச்சி என்ற நச்சு எண்ணத்தை வெல்ல வேண்டிய வழிகாட்டி. ஒரு பெண் தன் சொந்த தராசை தேர்ந்தெடுத்து அதில் தன் சுயமதிப்பை எடை போடாத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆள முடியாது. நண்பா, சமுதாயம் காட்டும் போலியான தராசுகளுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும் போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மற்றவர்களை என்னை பாராட்டி தீர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒருபோதும் உண்மையான சுதந்திரத்தின் சுவையை அறிய முடியாது. உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த எதிர்மறை சிந்தனைகள்தான் உங்களின் மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் தனக்கான பாதுகாப்பு கவசத்தை தானே உருவாக்க முடியும். அதே பெண் மற்றவங்களின் தராசை நம்பினால் ஒரு சிறிய விமர்சனத்தை கூட தாங்க முடியாமல் உடைந்து போவாள். ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த நிம்மதியை வாழாமல் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த போலியான குற்ற உணர்ச்சி என்ற நச்சு எண்ணத்தின் ஆதிக்கம்தான். இந்த எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எறியாத வரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக சுவாசிக்கவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே அசைக்க முடியாத சுயமதிப்பு என்னும் போர் பயிற்சி இன்று பெண்களின் மனப்போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் இந்த தராசு பொறியை உடைக்க வேண்டும். உங்கள் பலவீனத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை வாழ்நாள் முழுவதும் அடிமையாக்க பார்க்கும். எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. மற்றவர்களின் விமர்சனங்களை பார்த்து உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தகுதியற்றவள் என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? மற்றவர்களின் போலி விதிகளோடு உங்கள் நிஜமான சுயமதிப்பை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் இந்த 4வது நச்சு எண்ணத்திற்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த மெகா தொடரின் இறுதி பகுதி வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையின் பாதுகாப்பு கவசத்தை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் ஆயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் குற்ற உணர்ச்சி என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் தராசு விதி என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது.
உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்ததில்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறியும் இறுதி போர் பயிற்சிதான் இந்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து இந்த இறுதி ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் வீரமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது, உங்களின் சுயமதிப்பை எடை போடும் தராசும் உங்கள் கையில் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த தராசு விதியை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு ஒரு பேரரசியாக வாழ முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் அந்த 4 நச்சு அம்புகளையும் நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து விட்டோம். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம். ஒரு பெண்ணோட மனக்கோட்டைக்குள்ளே நுழையிற 5வது மிக ஆபத்தான நச்சு விதை எது தெரியுமா நண்பா? அதுதான், அன்று அவர் அப்படி செய்திருக்க கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அநீதி நடந்துச்சு அப்படின்னு கடந்த கால பாரத்தை, பழைய துரோகங்களை, கசப்பான நினைவுகளை மனசுக்குள்ளேயே சுமந்துட்டு வாழற கடந்த கால பாரம் என்கிற நச்சு எண்ணம். நம்ம சமுதாயத்துல இருக்கிற பல பெண்கள் தங்களோட நிகழ்கால வாழ்க்கையை ரசிக்காம, எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம, எப்போவோ தங்களுக்கு நடந்த ஏமாற்றங்களையும், குடும்பத்துல அல்லது காதல்ல அல்லது வேலை செய்யற இடத்துல நடந்த அநீதிகளையும் நினைச்சு தங்களுக்குள் ஒரு தீராத ரணத்தை வளர்த்துக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் என் வாழ்க்கையில அந்த தவறு நடக்காம இருந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன், அன்னைக்கு அவர் எனக்கு பண்ணின துரோகத்தை என்னால இன்னும் மறக்க முடியலையேன்னு தங்களோட தற்போதைய நிம்மதியை அவங்களே சிதைச்சுக்கிறாங்க. இந்த கடந்த கால பாரம் என்ற நச்சு எண்ணம் தான் உங்களோட மன வலிமையை அடியோடு அழிக்கிற ஒரு மிக கொடிய விலங்கு. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு உண்மையை சொல்றாரு. உதிர்ந்து போன இலைகளை மீண்டும் மரத்தில் ஒட்ட வைக்க நினைப்பவன் முட்டாள். அதுபோல கடந்து போன காலத்தின் துயரங்களை நினைத்து இன்று கண்ணீர் வடிக்கும் பெண் தன் கையில் இருக்கும் கூர்மையான வாளை தானே உடைத்துக் கொள்கிறாள். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை ஆண்ட நந்த வம்சத்து மன்னன் தனநந்தனால் சாணக்கியர் ஒட்டுமொத்த மக்கள் முன்னிலையிலும் மிக கொடூரமாக அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய சிகை பிடித்து இழுக்கப்பட்டு சபையை விட்டு வெளியேற்றப்பட்டார். அந்த தருணத்தில் சாணக்கியர், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அவமானம் நடந்தது, அன்று தனநந்தன் அப்படி செய்திருக்க கூடாது என்று காட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கவில்லை. தனக்கு நடந்த அந்த அவமானத்தையும் கசப்பான கடந்த காலத்தையும் ஒரு எரிபொருளாக மாற்றினார். அதை தன் லட்சியத்திற்கான ஆயுதமாக மாற்றிக்கொண்டார். கடந்த காலம் என்பது உங்களை முடக்கும் சங்கிலி அல்ல, அது நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு பாய்வதற்கான ஒரு தளம் என்பதை சாணக்கியர் தன் செயலின் மூலம் நிரூபித்தார். உங்களோட சொந்த கடந்த கால நினைவுகளை நீங்க இன்னைக்கும் ஒரு பாரமா சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஒரு பலவீனமான இரையாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் தன் வாழ்க்கையின் முற்பகுதியில் ஏதோ ஒரு ஏமாற்றத்தையோ, துரோகத்தையோ அல்லது இழப்பையோ சந்திக்கும் போது அவளுக்குள் ஒரு மிகப்பெரிய மனக்காயம் ஏற்படுகிறது. அந்த காயம் காலப்போக்கில் ஆறினாலும் அவளுடைய மனதில் இருக்கும் அந்த நினைவுகள் அவளை ஒரு புதிய மனிதரை நம்பவோ அல்லது ஒரு புதிய முயற்சியில் இறங்கவோ விடாமல் தடுக்கிறது. உங்களை யாரோ ஒரு நபர் எப்போதோ காயப்படுத்தினார் என்பதற்காக இன்று உங்களை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது உங்களின் மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். கடந்த காலத்தின் கசப்புகளை தொடர்ந்து நினைவில் வைத்திருப்பவன் தன் எதிரிக்கு தன் மனதின் பலவீனத்தை இலவசமாக பரிசளிக்கிறான். இந்த உலகம் உங்களை எப்போதும் ஏதோ ஒரு பழைய குற்றச்சாட்டையோ அல்லது உங்களுக்கு நடந்த பழைய சோகத்தையோ நினைவுபடுத்தி உங்களை முடக்கி வைக்கத்தான் விரும்பும் நண்பா. நீ அன்னைக்கே தோற்று போனவள் தானே, உனக்கு அன்னைக்கே அப்படி ஒரு அவமானம் நடந்தது தானே என்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களின் பழைய காயங்களை கிண்டி பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் உங்களின் பழைய நினைவுகளுக்குள் மூழ்கி போனால் அது உங்களின் சுயமதிப்பை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். உங்களது மன வலிமை என்பது கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது என்பதில் இல்லை, அந்த கடந்த காலத்தை உடைத்தெறிந்து விட்டு இன்று நீங்கள் எப்படி நிமிர்ந்து நிற்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. இந்த நச்சு விதை உங்கள் மனதில் வளரத் தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கவே முடியாது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை
அன்று அப்படி நடந்திருக்க கூடாது என்று பழைய நினைவுகளை நினைத்து ஏங்கி இருக்கிறீர்கள். எத்தனை இரவுகள் உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் வார்த்தைகளை நினைத்து தூங்காமல் கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள். இந்த தேவையற்ற அழுகைதான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் கடந்த காலத்தின் சாம்பலில் இருந்து ஒரு புதிய பேரரசை உருவாக்க முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி கடந்த கால பாரத்தை தூக்கி எறியும் மன வைராக்கியம் மட்டும்தான். உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த அநீதிகள் உங்களின் தவறல்ல, அது உங்களை கடந்து போன ஒரு புயல் மட்டுமே என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அவங்கள விட நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகச் சிறந்த தண்டனை என்பதுதான் யதார்த்தம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களின் பழைய தோல்விகளை பேசி உங்களை பலவீனப்படுத்த பார்க்கும்போது அதை நினைத்து முடங்கி போவது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்கள உத்திகள் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் கடந்த கால பாரம் என்ற நச்சு எண்ணத்தை வெல்ல வேண்டிய ஒரு வழிகாட்டி. ஒரு பெண் தன் கடந்த கால சங்கிலிகளை உடைத்துவிட்டு சுதந்திரமாக பறக்காதவரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆள முடியாது. நண்பா, சமுதாயம் காட்டும் போலியான அனுதாபங்களுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும்போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் கடந்த காலத்தில் தோற்றது போல இப்பவும் தோற்று விடுவோமோ என்ற பயத்திற்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றியின் உச்சத்தை தொட முடியாது. உங்களின் மனதிற்குள் இருக்கும் இந்த எதிர்மறை சிந்தனைகள் தான் உங்களின் மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் தன் கடந்த கால பிழைகளை தன் எதிர்காலத்திற்கான பாடமாக மாற்ற முடியும். அதே பெண் பழைய நினைவுகளில் மூழ்கி கிடந்தால் ஒரு சிறிய முன்னேற்றத்தை கூட அடைய முடியாது. ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் நிகழ்கால சந்தோஷங்களை வாழாமல் எப்போதோ நடந்த துயரங்களை நினைத்து தங்களை நாமே தண்டித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் கடந்த கால பாரம் என்ற நச்சு எண்ணத்தின் ஆதிக்கம்தான். இந்த எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எறியாதவரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக ஒரு புதிய முடிவை கூட எடுக்க முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே அசைக்க முடியாத முன்னோக்கிய பார்வை இன்று பெண்களின் மனப்போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் இந்த கடந்த கால சிறையை உடைக்க வேண்டும். உங்கள் பலவீனத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை வாழ்நாள் முழுவதும் ஒரு குற்றவாளியைப் போல பார்க்க தொடங்கும். எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. கடந்த காலத்தின் ஏமாற்றங்களை பார்த்து உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் துரதிர்ஷ்டசாலி என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளோடு உங்கள் நிகழ்கால புது வாழ்வை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் இந்த நச்சு எண்ணத்திற்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த வீடியோ வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல, இது உங்கள் மன வலிமையை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் ஆயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் கடந்த கால பாரம் என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் அறிவுரை என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறியும் போர் பயிற்சிதான் இந்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் தைரியமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் கடந்த கால நினைவுகளும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். இந்த கடந்த கால பாரம் என்னும் நச்சு எண்ணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் இந்த 5வது நச்சு அம்பை நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து விட்டோம். சாணக்கியரின் ராஜசபைக்குள் இன்னும் ஆழமாக நுழைவோம். ஒரு பெண்ணோட மனக்கோட்டைக்குள்ளே இருக்கிற எல்லா நச்சு எண்ணங்களையும் வேரோடு பிடுங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள வர்ற அந்த மாபெரும் மாற்றம் எது தெரியுமா நண்பா? அதுதான்
சாம்பலில் இருந்து எழும் சாணக்கிய உத்தி என்கிற ஒரு பெண்ணின் புதிய பிறப்பு மற்றும் விஸ்வரூபம். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பல பெண்கள் தங்களை ஏமாற்றிய நச்சு எண்ணங்களான பிறர் ஒப்புதலுக்காக ஏங்குதல், தாழ்வு மனப்பான்மை, ஒப்பிடுதல், கடந்த கால பாரம் ஆகிய அத்தனையையும் உடைச்சிட்டு ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க தயாராகிறாங்க. நான் இனிமேலும் யாருக்காகவும் அடங்கி போக மாட்டேன், என் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் திறமைகளை இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டுவேன்னு தங்களுக்குள் ஒரு புதிய வைராகியத்தை வளர்த்துக்கிறாங்க. இந்த வைராகியம்தான் உங்களோட மன வலிமையை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றுகிற ஒரு மாபெரும் சாணக்கிய ஆயுதம். சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு உண்மையை சொல்றாரு. ஒரு காடு அழிந்து சாம்பலான பின்புதான் அங்கு புதிய வலிமையான மரங்கள் முளைக்க தொடங்கும். அதுபோல தன் பழைய பலவீனங்களை அழித்து சாம்பலாக்கும் பெண் மட்டுமே தன் வாழ்நாளில் ஒரு புதிய பேரரசியாக மீண்டும் பிறக்கிறாள். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை ஆண்ட நந்த வம்சத்தை அடியோடு ஒழிப்பேன் என்று சபதம் எடுத்த சாணக்கியர் பல தோல்விகளை சந்தித்தார். ஒருமுறை படைகளெல்லாம் சிதறி தப்பி ஓடி காட்டில் ஒரு சாதாரண சாம்பல் குவியலுக்கு நடுவே ஒளிந்திருக்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. அந்த தருணத்தில் சாணக்கியர், என் படைகள் அழிந்து விட்டதே, என் கனவுகள் தகர்ந்து விட்டதே என்று சோர்ந்து போய் முடங்கிவிடவில்லை. அந்த சாம்பல் குவியலிலிருந்து ஒரு புதிய வியூகத்தை வகுத்தார். சந்திரகுப்தனை ஒரு புதிய தளபதியாக மாற்றினார். தன் ஒட்டுமொத்த பலவீனங்களையும் மாற்றி ஒரு புதிய பிறவி எடுத்தார். கடந்த காலம் என்பது உங்களை எரிக்கும் நெருப்பு அல்ல, அது உங்களை புடம் போட்டு ஒரு தங்கமாக மாற்றும் உலைக்களம் என்பதை சாணக்கியர் தன் வெற்றியின் மூலம் நிரூபித்தார். உங்களோட சொந்த பழைய பலவீனங்களை நீங்க இன்னைக்கும் சாம்பலாக்க துணியாத வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஒரு பலவீனமான அடிமையாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் தன் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை நச்சு எண்ணங்களையும் முறியடித்து ஒரு புதிய முயற்சியில் இறங்கும்போது அவளுக்கு வெளியிலிருந்து வர்ற தடைகளை விட அவளுடைய பழைய பயங்கள் தான் அவளை தடுக்க பார்க்கிறது. ஆனால் அந்த பயங்களை எல்லாம் கடந்து இது என் புதிய பிறவி, இதில் என் விதிகள்தான் முக்கியம் என்று நிமிர்ந்து நிற்கும் பெண்ணை இந்த உலகம் பார்த்து மிரளத் தொடங்குகிறது. உங்களை எப்போதும் முடக்கிய அந்த நச்சு எண்ணங்கள் இனிமேல் உங்களிடம் வேலை செய்யாது என்பதை நீங்கள் உணரும்போது உங்களின் உண்மையான பலம் வெளிப்படுகிறது. உங்களை விட மற்றவர்கள் உங்களை அடிமைப்படுத்த நினைத்த காலம் முடிந்துவிட்டது. இனி உங்களின் சாம்ராஜ்யத்தை நீங்களே ஆளப்போகிறீர்கள் என்று நீங்களாகவே பிரகடனம் செய்வது உங்களின் மிகப்பெரிய பலம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். தன் பலவீனங்களை எரித்து சாம்பலாக்கிய ஒரு மனிதனை எதிர்கொள்ளும் துணிச்சல் அவனது மிகப்பெரிய எதிரிக்கு கூட இருக்காது. இந்த உலகம் உங்களை எப்போதும் பழைய பலவீனமான பெண்ணாகவே பார்க்கத்தான் விரும்பும் நண்பா. நீ இன்னும் பழையபடி பயந்து நடுங்குபவள்தானே, உன்னால் இன்னும் தனியாக முடிவெடுக்க முடியாதுதானே என்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களின் பழைய நிலையை நினைவுபடுத்த பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் உங்களின் பழைய பலவீனங்களுக்குள் மூழ்கி போகாமல் உங்களின் புதிய விஸ்வரூபத்தை காட்டினால் அது உங்களின் சுயமரியாதையை சிகரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும். உங்களது மன வலிமை என்பது கடந்த கால தோல்விகளில் இல்லை, அந்த தோல்விகளை சாம்பலாக்கிவிட்டு இன்று நீங்கள் எப்படி ஒரு புதிய மனிதராக நிமிர்ந்து நிற்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. இந்த சாணக்கிய உத்தி உங்கள் மனதில் வளரத் தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு சவாலுக்கும் அஞ்சவே தேவையில்லை. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை நான் மாறப்போகிறேன் என்று முடிவு செய்துவிட்டு மீண்டும் பழைய பயங்களுக்குள் விழுந்திருக்கிறீர்கள்? எத்தனை இரவுகள் உங்களின் புதிய பிறப்பிற்கான துணிச்சலை இந்த உலகம் தடுத்து நிறுத்தியிருக்கிறது? இந்த தேவையற்ற தயக்கம்தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் கடந்த கால பிழைகளை தன் எதிர்காலத்திற்கான ஆயுதமாக மாற்ற முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி பழைய பலவீனங்களை வேரோடு இறுத்து சாம்பலாக்கும் வைராகியம் மட்டும்தான். உங்களுக்குள் இருக்கும் அந்த பழைய பயங்கள் உங்களின் தவறல்ல, அது உங்களை விட்டு போக வேண்டிய ஒரு நச்சு எண்ணம் மட்டுமே என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை முடக்க நினைத்த மனிதர்களை பற்றி யோசிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அவங்களை விட நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்து ஒரு புதிய பேரரசியாக நிற்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகச்சிறந்த பதிலடி என்பதுதான் யதார்த்தம்.
உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களின் பழைய பலவீனங்களை பேசி உங்களை பலவீனப்படுத்த பார்க்கும்போது அதை நினைத்து முடங்கி போகாமல் ஒரு புதிய பிறவி எடுப்பதுதான் மிகப்பெரிய துணிச்சல். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் அரசர்களுக்கான பாடங்கள் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் அத்தனை நச்சு எண்ணங்களையும் வென்று ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டிய ஒரு மாபெரும் வழிகாட்டி. ஒரு பெண் தன் பழைய சங்கிலிகளை உடைத்துவிட்டு ஒரு புதிய மனிதராக பிறக்காத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆள முடியாது. நண்பா, சமுதாயம் காட்டும் போலியான விதிகளுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும்போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு புதிய காரியத்திலும் நான் ஒரு புதிய பேரரசி, என்னை எவராலும் முடக்க முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் எப்போதும் வெற்றியின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள். உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த நேர்மறை சிந்தனைகள் தான் உங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள். ஒரு பெண் துணிந்து நின்றால் தன் கடந்த கால சாம்பலிலிருந்து ஒரு புதிய சரித்திரத்தை எழுத முடியும். அதே பெண் பழைய பயங்களில் மூழ்கி கிடந்தால் ஒரு சிறிய முன்னேற்றத்தை கூட அடைய முடியாது. ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் புதிய திறமைகளை வெளிப்படுத்தாமல் எப்போதோ நடந்த துயரங்களை நினைத்து தங்களை நாமே முடக்கி வைத்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த நச்சு எண்ணங்களின் ஆதிக்கம்தான். அந்த எண்ணங்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு இந்த சாம்பலிலிருந்து எழும் சாணக்கிய உத்தியை பயன்படுத்தாதவரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக வாழவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே அசைக்க முடியாத புதிய பிறப்பு என்னும் துணிச்சல் இன்று பெண்களின் மன போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் அந்த பழைய பலவீனமான சிறையை உடைக்க வேண்டும். உங்கள் பலத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை ஒருபோதும் யாராலும் அடிமையாக்க முடியாது. எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. கடந்த காலத்தின் ஏமாற்றங்களை பார்த்து உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் துரதிர்ஷ்டசாலி என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? உங்களின் புதிய விஸ்வரூபத்தோடு உங்கள் பழைய பலவீனங்களை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் அந்த நச்சு எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த மெகா தொடரின் இறுதி பகுதி வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல, இது உங்கள் மன வலிமையின் புதிய பிறப்பை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் பேராயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் அத்தனை நச்சு எண்ணங்கள் என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் இந்த உத்தி என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ் மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறிந்து ஒரு புதிய மனிதராக பிறக்கும் போர் பயிற்சிதான் இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து இந்த இறுதி ரகசியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் வீரமும் விஸ்வரூபமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது, உங்களின் புதிய பிறப்பிற்கான வியூகங்களும் உங்கள் வசப்பட வேண்டும். இந்த சாம்பலில் இருந்து எழும் சாணக்கிய உத்தியை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு ஒரு மாபெரும் பேரரசியாக வாழ முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் புதிய விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் அந்த 4 நச்சு அம்புகளையும் நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து ஒரு புதிய பிறவி எடுத்து விட்டோம். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம். ஒரு பெண்ணோட மனக்கோட்டைக்குள்ளே நுழையிற மிக கொடூரமான நச்சு விதை எது தெரியுமா நண்பா? அதுதான், என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நான் எப்போதும் திருப்திப்படுத்தணும், யாரும் என் மேல கோவிச்சுக்க கூடாது அப்படின்னு தன்னை தானி அழிச்சுக்கிற இந்த பீப்புள் பிளீசர் என்கிற நச்சு எண்ணம். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பல பெண்கள் தங்களோட சொந்த விருப்பங்களையும் தங்களோட உடம்பையும் மனசையும் துளி கூட மதிக்காம குடும்பத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்கன்னு எல்லாரோட எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க மனசு கஷ்டப்பட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக தனக்கு வராத, தனக்கு பிடிக்காத விஷயங்களை கூட கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு செய்யறாங்க.
எல்லாரோட பார்வையிலையும் தான் ஒரு பெர்ஃபெக்ட் பெண் அப்படின்னு பேர் வாங்குறதுக்காக தங்களோட சுயமரியாதையையும் நிம்மதியையும் அவங்களே பலி கொடுத்துக்கிறாங்க. இந்த எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கும் நச்சு எண்ணம் தான் உங்களோட மன வலிமையை அடியோடு அழிக்கிற ஒரு மிக கொடிய மாயாவி. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு உண்மையை சொல்றாரு. காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த நினைக்கும் சிங்கம் பசியால் இறக்க நேரிடும். அதுபோல உன்னை சுற்றியுள்ள எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைக்கும் பெண் தன் சொந்த சாம்ராஜ்யத்தையும் தன் ஆளுமையையும் முழுமையாக இழந்து விடுவாள். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை ஆண்ட நந்த வம்சத்துல தனநந்தன் என்ற மன்னன் தன் அதிகார வெறியால எத்தனையோ சிற்றரசர்களையும் மக்களையும் துன்புறுத்தினான். அந்த காலகட்டத்துல அவனோட அமைச்சர்களும் அரசவையில் இருந்த எத்தனையோ அதிகாரிகளும் மன்னனை எந்நேரமும் திருப்திப்படுத்தணும், அவனோட கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாதுன்னு அவனோட எல்லா அநீதிகளுக்கும் தலையாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பீப்புள் பிளீசிங் குணம்தான் தனநந்தனை ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலனா மாத்துச்சு. இறுதியில் அந்த சாம்ராஜ்யமே அழியறதுக்கு காரணமா அமைஞ்சது. ஆனா அதே காலகட்டத்துல சாணக்கியர் தனநந்தனின் அவைக்குள் நுழைஞ்சார். அங்கிருந்த மன்னனையோ அதிகாரிகளையோ திருப்திப்படுத்தணும்னு அவர் ஒரு வினாடி கூட நினைக்கல. தனக்கு சரின்னு பட்ட யதார்த்தமான உண்மைகளை, நீதியை மன்னனின் முகத்திற்கு நேராக பேசினார். அதன் விளைவாக அவர் அவமதிக்கப்பட்டாலும் அவர் யாரையும் திருப்திப்படுத்த விரும்பாததால் தான் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியை உருவாக்கி வரலாற்றையே மாற்றியமைக்க முடிந்தது. உங்களோட சொந்த கொள்கைகளை விட்டுட்டு நீங்க மற்றவங்களை திருப்திப்படுத்த ஓடுற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஒரு அடிமையாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் தன் வீட்லயோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ எல்லாரோட அப்ரூவல்காகவும் எல்லாரும் தன்னை நல்லவன்னு சொல்லணுங்கிறதுக்காகவும் நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல கூட எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. தனக்கு உடம்பு முடியலன்னா கூட, தனக்கு மனசுல ஏகப்பட்ட பாரங்கள் இருந்தா கூட வெளியில சிரிச்சுக்கிட்டே மற்றவங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறா. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக உங்கள் எல்லைகளை நீங்களே சுருக்குவது உங்களின் மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். எவன் ஒருவன் தன் எல்லைகளை தானே மதிக்காமல் பிறரை திருப்திப்படுத்த துணிகிறானோ அவனது பலவீனத்தை அவனது எதிரிகள் மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த உலகம் உங்களை எப்போதுமே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளத்தான் விரும்பும் நண்பா. நீங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைக்கும் போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களின் நல்ல குணத்தை சுரண்ட தொடங்குவார்கள். நீங்கள் செய்யும் 100 நல்ல காரியங்களை மறந்துவிட்டு நீங்கள் செய்யும் ஒரே ஒரு மறுப்பை மட்டும் வச்சு உங்களை கெட்டவள் என்று முத்திரை குத்துவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் அதிருப்திக்கு பயந்து நீங்கள் மீண்டும் அவர்களின் காலடியில் விழுந்தால் அது உங்களின் சுயமரியாதையை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். உங்களது மன வலிமை என்பது மற்றவர்களின் முகத்தில் இருக்கும் புன்னகையில் இல்லை, உங்களின் சொந்த மன அமைதியில் தான் இருக்கிறது. இந்த நச்சு விதை உங்கள் மனதில் வளரத் தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களுக்கான ஒரு எல்லையை வகுக்கவே முடியாது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிருக்கீங்க? எத்தனை முறை பிடிக்காத மனிதர்களிடம் கூட போலியாக சிரித்து பேசி உங்களின் நிம்மதியை இழந்திருக்கிறீர்கள்? இந்த தேவையற்ற சமரசம்தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் சுயமரியாதையை கொண்டு ஒரு மாபெரும் எல்லையை உருவாக்க முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்ற யதார்த்தமான உண்மையை ஒப்புக்கொள்ளும் மன உறுதி மட்டும்தான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை உங்களுக்கானது. அதில் இருக்கும் சவால்களும் உங்களின் சுயமரியாதையும் உங்களுக்கானவை மட்டுமே என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் பாராட்டுக்காகவும் எல்லாரும் உங்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் ஒருபோதும் யாராலும் திருப்திப்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்த பார்க்கும்போது அதை நினைத்து மௌனமாக சகித்துக் கொள்வது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்கள உத்திகள் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் இந்த எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைக்கும் நச்சு எண்ணத்தை வெல்ல வேண்டிய ஒரு வழிகாட்டி. ஒரு பெண் தன் எல்லைகளை துல்லியமாக வகுத்து கொண்டு வாழாத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆழ முடியாது. நண்பா,
சமுதாயம் காட்டும் போலியான இலக்கணங்களுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும்போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், அவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்ற பயத்திற்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒருபோதும் உண்மையான சுதந்திரத்தின் சுவையை அறிய முடியாது. உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த எதிர்மறை சிந்தனைகள்தான் உங்களின் மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் தன் சுயமரியாதையையே தன் பாதுகாப்பு கவசமாக மாற்ற முடியும். அதே பெண் மற்றவங்களை திருப்திப்படுத்த ஓடினால் ஒரு சிறிய ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் உடைந்து போவாள். ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த மகிழ்ச்சியை வாழாமல் மற்றவர்களின் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யும் ஒரு இயந்திரமாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நச்சு எண்ணத்தின் ஆதிக்கம்தான். இந்த எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எறியாத வரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக சுவாசிக்கவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே அசைக்க முடியாத தன்முனைப்பு மற்றும் சுயமதிப்பு என்னும் போர் பயிற்சி இன்று பெண்களின் மனப்போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் இந்த பீப்புள் பிளீசிங் பொறியை உடைக்க வேண்டும். உங்கள் பலவீனத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை வாழ்நாள் முழுவதும் அடிமையாக்க பார்க்கும். எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. மற்றவர்களின் பாராட்டுக்காக உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தகுதியற்றவள் என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? மற்றவர்களின் போலி முகஸ்துதிகளோடு உங்கள் நிஜமான சுயமதிப்பை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் இந்த நச்சு எண்ணத்திற்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த மெகா தொடரின் இறுதி பகுதி வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையின் எல்லைகளை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் பேராயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் இந்த உத்தி என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ் மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்ததில்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறிந்து உங்களுக்கான எல்லையை வகுக்கும் போர் பயிற்சிதான் இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து இந்த இறுதி ரகசியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் வீரமும் விஸ்வரூபமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது. உங்களின் சுயமரியாதையை தீர்மானிக்கும் நோ சொல்லும் துணிச்சலும் உங்கள் வசப்பட வேண்டும். இந்த எல்லோரையும் திருப்திப்படுத்த முயலும் பேராபத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு ஒரு மாபெரும் பேரரசியாக வாழ முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் புதிய விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் அந்த 4 நச்சு அம்புகளையும் நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து விட்டோம். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கொடிய நச்சுப்புரியை உடைத்து ஒரு பெண்ணின் மனக்கோட்டையை காக்கும் மிக உன்னதமான ஆயுதம் எது தெரியுமா நண்பா? அதுதான் தகுதியற்ற இடங்களிலும் தன் சுயமரியாதையை சீண்டும் நபர்களிடமும் நோ அப்படின்னு முகத்திற்கு நேராக சொல்ல பழகும் பெண்ணின் கம்பீரம். நம்ம சமுதாயத்துல இருக்கிற பல பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கும் தங்களின் விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்படும் சுமைகளுக்கும் மறுப்பு தெரிவிக்க பயந்து மௌனமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே நோ என்று சொன்னால் குடும்பம் உடைந்து விடுமோ, உறவுகள் பிரிந்து விடுமோ, சுற்றத்தார் நம்மை தவறாக பேசிவிடுவார்களோ என்ற பயத்தினால் தங்களின் சொந்த ஆன்மாவையே தினமும் கொன்று கொள்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்திலும் நீதி நெறியிலும் மிக தெளிவாக ஒரு ராஜதந்திர விதியை முன்வைக்கிறார். தகுதியற்ற கோரிக்கைகளுக்கு தலையசைப்பவன் தன் பலவீனத்தை ஒப்புக்கொள்கிறான். ஆனால் தகுந்த இடத்தில் துணிச்சலுடன் மறுப்பு தெரிவிப்பவன் தன் சாம்ராஜ்யத்தின் எல்லைகளை இரும்பு கோட்டையாக மாற்றுகிறான். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை ஆண்ட நந்த வம்சத்து கொடுங்கோலன் தனநந்தன் தன் அதிகார பலத்தால் ஒட்டுமொத்த நாட்டின் செல்வத்தையும் பெண்களின் சுதந்திரத்தையும் தன் காலடியில் வைத்திருக்க நினைத்தான். அவனது அநீதியான கட்டளைகளுக்கு அங்கிருந்த குறுநில மன்னர்களும்
பலவீனமான அமைச்சர்களும் அரண்மனை பெண்களும் பயந்து நடுங்கி மறுப்பு ஏதும் சொல்லாமல் சரி என்று தலையசைத்து தங்களை அடிமைகளாக்கிக் கொண்டார்கள். ஆனால் சாணக்கியர் என்ற ஒரு தனி மனிதன் அந்த நந்த வம்சத்தின் பேராசைக்கும் அநீதிக்கும் எதிராக தன் ஒற்றை விரலை தூக்கி, இல்லை, உனது அதிகாரத்திற்கு நான் பணிய மாட்டேன் என்று மிக கம்பீரமாக மறுப்பு தெரிவித்தார். அந்த ஒரு சிறிய நோ என்ற மறுப்புதான் நந்த வம்சத்தின் ஒட்டுமொத்த பேரதிகாரத்தின் வீழ்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்ததுடன் பிற்காலத்தில் ஒரு மாபெரும் மௌரிய சாம்ராஜ்யம் பிறப்பதற்கு காரணமாகவும் இருந்தது. உங்களுக்கான எல்லையையும் சுயமரியாதையையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள மறுப்பு தெரிவிக்க தயங்கும் வரை இந்த உலகம் உங்களை ஒரு பலவீனமான பகடைக்காயாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் தன் குடும்பத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ மற்றவர்களின் அநியாயமான கோரிக்கைகளுக்கு தன் சூழ்நிலையை கருதி நோ என்று சொல்ல தயங்கும் போது அவளது நல்ல குணம் அங்கே மிக கொடூரமாக சுரண்டப்படுகிறது. தனக்கு உடல்நிலை சரியில்லாத போதும், தனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் போதும் மற்றவர்கள் நம்மை குறைத்து மதிப்பிட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு எஸ் என்று சொல்கிறாள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை எப்போதுமே தங்களின் விருப்பப்படி ஆட்ட வைப்பதற்காகவே உங்களின் இந்த மறுக்க முடியாத பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். எவன் ஒருவள் தன் சுயத்தை இழந்து பிறரின் மகிழ்ச்சிக்காக தன் எல்லைகளை விட்டுக் கொடுக்கிறாரோ அவளது ஆளுமை அங்கே முற்றிலும் சிதைக்கப்பட்டுவிடும். இந்த உலகம் உங்களை எப்போதுமே ஒரு அடிமை பெண்ணாக வைத்திருக்கத்தான் விரும்பும் நண்பா. நீங்கள் ஒரு புதிய எல்லையை வகுத்து கொண்டு, என்னால் இதை செய்ய முடியாது, இது என் சுயமரியாதைக்கு எதிரானது என்று துணிந்து நிமிர்ந்து நிற்கும்போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை சுயநலவாதி என்று தூற்றுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் போலி விமர்சனங்களுக்கு பயந்து நீங்கள் மீண்டும் உங்களின் மறுப்பை திரும்ப பெற்றுக் கொண்டால் அது உங்களின் மன வலிமையை நீங்களே அடியோடு அழித்துக் கொள்வதற்கு சமம். உங்களது நிஜமான மனவலிமை என்பது மற்றவர்களின் தற்காலிக பாராட்டுகளில் இல்லை, உங்களுக்கான தார்மீக உரிமைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் கம்பீரமாக பாதுகாக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. இந்த நச்சு எண்ணங்களின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் சாணக்கிய உத்தி உங்கள் மனதில் வளரத் தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு ஒடுக்குமுறைக்கும் அடிபணிய வேண்டிய அவசியமே வராது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களின் மனசாட்சிக்கு விரோதமான விஷயங்களுக்கு பயந்து கொண்டு நோ என்று சொல்லாமல் மௌனமாக சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்களின் சொந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மற்றவர்களின் வற்புறுத்தலினால் இழந்திருக்கிறீர்கள்? இந்த தேவையற்ற பயமும் தயக்கமும் தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் ஒற்றை மறுப்பு வார்த்தையின் மூலம் ஒரு மாபெரும் அநீதியை தடுத்து நிறுத்த முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி பிறரின் அதிருப்தியைக் கண்டு அஞ்சாத மன உறுதி மட்டும்தான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை உங்களுக்கானது. அதில் உங்களின் எல்லைகளையும் முடிவுகளையும் தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் போலி முகஸ்துதிகளுக்காகவும் எல்லாரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஏங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஏன்னா, உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் உங்களின் மறுப்பையும் மதித்து உங்களின் எல்லைகளுக்குள் அத்துமீற மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு இயந்திரமாக பார்க்க தொடங்கும் போது அதை நினைத்து மௌனமாக அழுவது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்களத்திற்கான வியூகங்கள் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் இந்த தகுதியற்ற சமரசங்களை வெட்டி எறிந்துவிட்டு நோ சொல்ல பழக வேண்டிய ஒரு மாபெரும் வழிகாட்டி. ஒரு பெண் தன் எல்லைகளை துல்லியமாக வகுத்துக்கொண்டு அதை மீறுபவர்களுக்கு எதிராக தன் மறுப்பை தெரிவிக்காத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆள முடியாது. நண்பா, சமுதாயம் சொல்லும் போலியான தியாக இலக்கணங்களுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும் போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் யாருக்கும் அடிமை இல்லை, என் சுயமரியாதையை காக்க எனக்கு மறுக்கும் உரிமை உண்டு என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் எப்போதும் வெற்றியின் உச்சத்தில்தான் இருப்பீர்கள். உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த நேர்மறையான துணிச்சல்தான் உங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் என்பதை நீங்கள் எப்போது உணரப் போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் தன் ஒற்றை மறுப்பு வார்த்தையின் மூலம் தனக்கான சாம்ராஜ்யத்தை மிக கம்பீரமாக பாதுகாக்க முடியும். அதே பெண் மற்றவர்களை திருப்திப்படுத்த தன் உரிமைகளை விட்டுக் கொடுத்தால் ஒரு சிறிய ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் உடைந்து போவாள். ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த சுதந்திரத்தை வாழாமல் மற்றவர்களின் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யும் ஒரு கைதியாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நச்சு எண்ணத்தின் ஆதிக்கம்தான். அந்த எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு இந்த நோ சொல்லும் சாணக்கிய யுக்தியை பயன்படுத்தாதவரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக வாழவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே அசைக்க முடியாத தன்முனைப்பு மற்றும் சுயமதிப்பு என்னும் போர் பயிற்சி இன்று பெண்களின் மனப்போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் இந்த தயக்க பொறியை உடைக்க வேண்டும். உங்கள் பலத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை ஒருபோதும் யாராலும் அடிமையாக்க முடியாது. எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கூட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. மற்றவர்களின் பாராட்டுக்காக உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தகுதியற்றவள் என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? உங்களின் புதிய கம்பீரத்தோடு உங்கள் பழைய பலவீனங்களை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் அந்த நச்சு எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த மெகா தொடரின் இறுதி பகுதி வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையின் எல்லைகளை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் பேராயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் இந்த உத்தி என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறிந்து உங்களுக்கான எல்லையை வகுக்கும் போர் பயிற்சிதான் இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து இந்த இறுதி ரகசியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் வீரமும் விஸ்வரூபமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது. உங்களின் சுயமரியாதையை தீர்மானிக்கும் நோ சொல்லும் துணிச்சலும் உங்கள் வசப்பட வேண்டும். இந்த எல்லோரையும் திருப்திப்படுத்த முயலும் பேராபத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு ஒரு மாபெரும் பேரரசியாக வாழ முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் புதிய விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் அந்த 4 நச்சு அம்புகளையும் நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து விட்டோம். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம். இதுவரைக்கும் நம்ம மனக்கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை அடிமையாக்க பார்த்த அத்தனை நச்செண்ணங்களையும் அடையாளம் கண்டு அதை எப்படி உடைக்கணும்னு ஒட்டுமொத்த போர் பயிற்சியையும் பார்த்துட்டோம் நண்பா. ஆனா உடைக்கப்பட்ட அந்த நச்செண்ணங்கள் மீண்டும் உங்க மனசுக்குள்ளே முளைக்காம இருக்கணும்னா உங்க மனக்கோட்டைய இன்னும் இரும்பு கோட்டையா மாத்துறதுக்கு உங்ககிட்ட 3 இறுதி ஆயுதங்கள் எந்நேரமும் இருக்கணும். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பல பெண்கள் தங்களோட பலவீனங்களை உணர்ந்தா கூட அதை தினசரி வாழ்க்கையில எப்படி ஒரு ஆயுதமா மாத்தி தற்காத்துக்கணும்னு தெரியாம மறுபடியும் பழைய பயத்துக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. நான் உங்களை ஒரு முக்கியமான யதார்த்தமான கேள்வியை கேட்கிறேன். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க நண்பா. ஒரு போர்க்களத்துல எதிரியோட வாள் உங்க உடம்ப காயப்படுத்துறது பெருசா, இல்ல அந்த எதிரியோட பயம் உங்க மனசை காயப்படுத்தி உங்களை ஓட வைக்கிறது பெருசா? சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு விதியை முன்வைக்கிறார். ஆயுதங்களால் ஏற்படும் காயங்கள் உடலோடு முடிந்துவிடும். ஆனால் சரியான வியூகம் இல்லாத மனதின் பலவீனம் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் எதிரியிடம் தாரை வார்த்துவிடும். வரலாற்றை ஒரு நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மௌரிய பேரரசு உருவாவதற்கு முன்னாடி மகத நாட்டை ஆண்ட நந்த வம்சத்து கொடுங்கோலன் தனநந்தனை வீழ்த்துறதுக்காக சாணக்கியரும் சந்திரகுப்தனும் தங்களோட முதல் போரை தொடங்கினாங்க. ஆனா முறையான வியூகமும் இறுதி ஆயுதங்களும் இல்லாத காரணத்தால அந்த முதல் போர்ல அவங்க மிக கொடூரமான தோல்வியை சந்திச்சு தங்களோட ஒட்டுமொத்த படைகளையும் இழந்துட்டு காட்டுக்குள்ளே ஓடி ஒளிய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த தருணத்துல சந்திரகுப்தன் முற்றிலும் மனமுடைந்து போய் இனி நம்மால நந்த வம்சத்தை ஜெயிக்கவே முடியாது என்று தன் வாளை கீழே போட்டுட்டு அழுது நின்னான். ஆனா சாணக்கியர் ஒரு வினாடி கூட தன் மன வலிமையை இழக்கல. மாறாக தன் அறிவுத்திறன் என்னும் கூர்மையான வாளை தூக்கி தங்களோட தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்தார். ஒரு வயதான தாய் தன் குழந்தைக்கு சூடான கஞ்சியை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்த ஒரு எளிய யதார்த்தமான சம்பவத்திலிருந்து சாணக்கியர் ஒரு மாபெரும் இறுதி வியூகத்தை கற்றுக்கொண்டார்.
கஞ்சியின் நடிப்பகுதியில் கையை வைத்தால் கை சுடும். அதை விடுத்து ஓரங்களிலிருந்து மெல்ல மெல்ல சாப்பிட வேண்டும் என்ற அந்த எளிய உண்மையை வச்சு நந்த வம்சத்தின் தலைநகரத்தை நேரடியாக தாக்காமல் சுற்றியுள்ள சிறிய கிராமங்களை முதல்ல கைப்பற்றணும்னு ஒரு புதிய இறுதி ஆயுதத்தை உருவாக்கினார். அந்த வியூகம்தான் பிற்காலத்துல தனநந்தனின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் வீரோடு அழிச்சு சந்திரகுப்தனை அரியாசனத்துல அமர வச்சுச்சு. உங்களுக்கான இறுதி வியூகங்களையும் தற்காப்பு ஆயுதங்களையும் நீங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்த தயங்கும் வரை இந்த உலகம் உங்களை ஒரு பலவீனமான இரையாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் தன் மன வலிமையை வளர்த்துக்கணும்னா அவளுக்கு தேவைப்படுற முதலும் இறுதி ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் உணர்ச்சி சமநிலை, இமோஷனல் டிட்டாச்மெண்ட் என்னும் அசைக்க முடியாத மன அமைதி. நம்ம வீட்டுக்குள்ளேயோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ மத்தவங்க நம்மளை பத்தி பேசுற எதிர்மறையான விமர்சனங்களை அப்படியே மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு அதனால நம்மளோட அன்றாட நிம்மதியை கெடுத்துக்கிறது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். எவனொருவன் தன் உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாட்டில் வைக்காமல் பிறரின் வார்த்தைகளுக்கு உடனடியாக கோபப்படுகிறானோ அல்லது அழுகிறானோ அவன் தன் எதிரியிடம் தன் மனதின் சாவியை கொடுத்து விடுகிறான். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை எப்போதும் தங்களின் இஷ்டப்படி ஆட்ட வைப்பதற்காகவே உங்களின் இந்த உணர்ச்சி பெருக்கை பயன்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் ஒரு புதிய எல்லையை வகுத்துக் கொண்டு யார் என்ன சொன்னாலும் என் மன அமைதியை என்னால யாரும் கலைக்க முடியாது என்று ஒரு பாறை போல உறுதியாக நிற்க பழக வேண்டும். இரண்டாவது இறுதி ஆயுதம் சுய ஒழுக்கம் மற்றும் தினசரி பயிற்சி, செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் டெய்லி பிராக்டிஸ். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு ஒரு நிமிடம் ஆவேசம் அடைவது மட்டும் போதாது நண்பா. உங்க ஆழ் மனசுல இருக்கிற பழைய பயங்களை விரட்டணும்னா தினசரி உங்க திறமைகளை வளர்த்துக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க ஒதுக்கியே தீரணும். உங்க நாக்கு உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்க எண்ணங்களும் உங்க வசப்பட வேண்டும்னா தினசரி உங்க மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மூன்றாவது இறுதி ஆயுதம் எதிர்பார்ப்பற்ற துணிச்சல், ஃபியர்லெஸ் இண்டிபெண்டன்ஸ். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனிதனும் உங்களுடைய தியாகத்தை பாராட்டுவான்னு நீங்க ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா மனிதர்களின் மனநிலை என்பது காலநிலையை போல எந்நேரமும் மாறக்கூடியது என்பதுதான் யதார்த்தம். உங்களுடைய சுயமதிப்பை அடுத்தவன் போடுற தப்பான தராசுல வச்சு எடை போடுறதை நிறுத்திட்டு உங்களுக்கான இலக்குகளை நோக்கி நீங்க மட்டுமே கம்பீரமாக பயணிக்க தொடங்க வேண்டும். உங்களது மன வலிமை என்பது மற்றவர்களின் தற்காலிக பாராட்டுகளில் இல்லை. உங்களுக்கான தார்மீக உரிமைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் கம்பீரமாக பாதுகாக்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. இந்த நச்சு எண்ணங்களின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் இந்த 3 இறுதி ஆயுதங்கள் உங்கள் மனதில் செயல்பட தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு ஒடுக்குமுறைக்கும் அடிபணிய வேண்டிய அவசியமே வராது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களின் மனசாட்சிக்கு விரோதமான விஷயங்களுக்கு பயந்து கொண்டு இந்த இறுதி ஆயுதங்களை பயன்படுத்தாமல் மௌனமாக சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்களின் சொந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மற்றவர்களின் வற்புறுத்தலினால் இழந்திருக்கிறீர்கள்? இந்த தேவையற்ற பயமும் தயக்கமும் தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் ஒற்றை மறுப்பு வார்த்தையின் மூலமும் தன் அசைக்க முடியாத வியூகத்தின் மூலமும் ஒரு மாபெரும் அநீதியை தடுத்து நிறுத்த முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி பிறரின் அதிருப்தியைக் கண்டு அஞ்சாத மன உறுதி மட்டும்தான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை உங்களுக்கானது. அதில் உங்களின் எல்லைகளையும் முடிவுகளையும் தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் போலி முகஸ்துதிகளுக்காகவும் எல்லாரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஏங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஏன்னா உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் உங்களின் இந்த 3 இறுதி ஆயுதங்களையும் மதித்து உங்களின் எல்லைகளுக்குள் அத்துமீற மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு இயந்திரமாக பார்க்க தொடங்கும் போது அவை நினைத்து மௌனமாக அழுவது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்களத்திற்கான வியூகங்கள் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் இந்த தகுதியற்ற சமரசங்களை வெட்டி எறிந்துவிட்டு தன் மன வலிமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் வழிகாட்டி. ஒரு பெண் தன் எல்லைகளை துல்லியமாக வகுத்து கொண்டு இந்த 3 இறுதி ஆயுதங்களை தன் கைகளில் ஏந்தாத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆள முடியாது. நண்பா,
சமுதாயம் சொல்லும் போலியான தியாக இலக்கணங்களுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும்போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் யாருக்கும் அடிமை இல்லை, என் சுயமரியாதையை காக்க எனக்கு இந்த சாணக்கிய உத்திகள் துணை நிற்குது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் எப்போதும் வெற்றியின் உச்சத்தில்தான் இருப்பீர்கள். உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த நேர்மறையான துணிச்சல்தான் உங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் தன் அசைக்க முடியாத சாணக்கிய வியூகத்தின் மூலம் தனக்கான சாம்ராஜ்யத்தை மிக கம்பீரமாக பாதுகாக்க முடியும். அதே பெண் மற்றவங்களை திருப்திப்படுத்த தன் உரிமைகளை விட்டுக் கொடுத்தால் ஒரு சிறிய ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் உடைந்து போவாள். ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த சுதந்திரத்தை வாழாமல் மற்றவர்களின் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யும் ஒரு கைதியாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த 4 நச்சு எண்ணங்களின் ஆதிக்கம்தான். அந்த எண்ணங்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு இந்த இறுதி ஆயுதங்களை ஏந்தாத வரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக வாழவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே அசைக்க முடியாத தன்முனைப்பு மற்றும் சுயமதிப்பு என்னும் போர் பயிற்சி இன்று பெண்களின் மனப்போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் இந்த தயக்கப் பொறியை உடைக்க வேண்டும். உங்கள் பலத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை ஒருபோதும் யாராலும் அடிமையாக்க முடியாது. எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. மற்றவர்களின் பாராட்டுக்காக உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தகுதியற்றவள் என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? உங்களின் புதிய கம்பீரத்தோடு உங்கள் பழைய பலவீனங்களை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் அந்த நச்சு எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த மெகா தொடரின் இறுதி பகுதி வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையின் எல்லைகளை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் பேராயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் அத்தனை நச்சு எண்ணங்கள் என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் இந்த இறுதி ஆயுதங்கள் என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ் மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறிந்து உங்களுக்கான எல்லையை வகுக்கும் போர் பயிற்சிதான் இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து இந்த இறுதி ரகசியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் வீரமும் விஸ்வரூபமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது. உங்களின் சுயமரியாதையை தீர்மானிக்கும் இந்த 3 இறுதி ஆயுதங்களும் உங்கள் வசப்பட வேண்டும். இந்த மாபெரும் மெகா தொடரின் அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு ஒரு மாபெரும் பேரரசியாக வாழ முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் புதிய விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் அந்த 4 நச்சு அம்புகளையும் நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து நமது இறுதி ஆயுதங்களை ஏந்திவிட்டோம். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம். நம்ம மனக்கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு நம்மள அடிமையாக்க பார்த்த அத்தனை நச்சு எண்ணங்களையும் கடந்த கால சங்கிலிகளையும் அடுத்தவன் கையில் இருந்த தப்பான தராசுகளையும் அடியோடு தகர்த்துட்டு இறுதி ஆயுதங்களையும் ஏந்தி ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் வாசலில் வந்து நிக்கிறீங்க நண்பா. இந்த ஒட்டுமொத்த போர் பயிற்சியின் இறுதி புள்ளியாக ஒரு பெண் தன் சொந்த மனதின் சிம்மாசனத்தில் ஒரு மாபெரும் சிங்க பெண்ணாக எப்படி அமர வேண்டும் என்ற அந்த உன்னதமான மாற்று உத்தியை பார்க்க போறோம். நம்ம சமுதாயத்துல இருக்கிற பல பெண்கள் அத்தனை ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டா கூட இறுதி நிமிடத்தில் தங்களோட அதிகார பிரகடனத்தை உலகிற்கு சொல்ல பயந்து மறுபடியும் பழைய கூண்டுக்குள்ளேயே அடைபட்டு போயிடுறாங்க. நான் உங்களை ஒரு இறுதி யதார்த்தமான கேள்வியை கேட்கிறேன். உங்க ஆன்மாவை துட்டு பதில் சொல்லுங்க நண்பா. ஒரு போர்க்களத்துல அத்தனை எதிரிகளையும் வீழ்த்திய பிறகு அந்த வெற்றிக்கான சிம்மாசனத்துல நீங்க கம்பீரமா உட்கார போறீங்களா? இல்ல இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிரீடம் சூட்டுவார்னு காத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப ஆழமாக ஒரு இறுதி விதியை சொல்றாரு.
யுத்தத்தில் வென்றவன் சிம்மாசனத்தில் அமரத் தயங்கினால் அவனது மௌனமே அவனது அடுத்த வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும். அதுபோல தன் பலவீனங்களை வென்ற பெண் தன் ஆளுமையை பிரகடனம் செய்ய தவறினால் இந்த உலகம் அவளை மீண்டும் ஒரு அடிமையாகவே பார்க்க தொடங்கும். வரலாற்றை ஒரு இறுதி நிமிடம் திருப்பி பார்ப்போம் நண்பா. மகத நாட்டை ஆண்ட கொடுங்கோலன் தனநந்தனின் ஒட்டுமொத்த பேரரசையும் சாணக்கியர் தன் ராஜதந்திரத்தாலும் சந்திரகுப்தனின் வாழ்பலத்தாலும் அடியோடு வீழ்த்தி சாம்பலாக்கினார். அந்த மாபெரும் போரின் முடிவில் நந்த வம்சத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் சிதைந்து பாட்டலிபுத்திரத்தின் சிம்மாசனம் காலியாக கடந்தது. அந்த தருணத்தில் சந்திரகுப்தன் ஒரு சாதாரண கிராமத்து பையனாக தான் அந்த அரியாசனத்தில் அமர தகுதியானவனா என்று ஒரு வினாடி தயங்கி நின்றான். ஆனா சாணக்கியர் அவனுடைய தோள்களை பிடித்து உலுக்கி, நீ தயங்கும் ஒவ்வொரு வினாடியும் இந்த நாடு மீண்டும் ஒரு அராஜகத்திற்குள் தள்ளப்படும். உனது தகுதியை நீயே பிரகடனம் செய் என்று கூறி அவனது தலையில் மாபெரும் மௌரிய சாம்ராஜ்யத்தின் கிரீடத்தை வைத்தார். சாணக்கியர் அன்று காட்டிய அந்த பேராற்றலும் துணிச்சலும் தான் ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கியது. உங்களோட சொந்த வாழ்க்கையின் சிம்மாசனத்துல நீங்க இன்னைக்கும் கம்பீரமா அமர துணியாத வரை இந்த உலகம் உங்களை ஒரு பலவீனமான பொருளாகத்தான் பார்க்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற யதார்த்தமான சூழலை உற்று பாருங்க நண்பா. ஒரு பெண் தன் வாழ்க்கையின் அத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு புதிய உயரத்தை தொடும்போது அவளுக்குள் ஒரு முழுமையான ஆளுமை மாற்றம், டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட வேண்டும். நீங்கள் பிறர் ஒப்புதலுக்காக ஏங்குவதையோ, தாழ்வு மனப்பான்மையையோ, ஒப்பிடுவதையோ, கடந்த கால பாரத்தையோ முழுமையாக எரித்து விட்டீர்கள் என்றால் உங்களின் பார்வையில் ஒரு புதிய கம்பீரமும் உங்களின் பேச்சில் ஒரு புதிய தெளிவும் பிறக்க வேண்டும். சாணக்கியர் தன் ராஜதந்திர நூலில் ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். உள்ளுக்குள் இருக்கும் மாற்றத்தை வெளியில் காட்ட தயங்குபவன் தன் வெற்றியை தானே சந்தேகிக்கிறான். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை எப்போதும் பழைய பலவீனமான பெண்ணாகவே நினைத்து உங்களை மீண்டும் கட்டுப்படுத்த பார்ப்பார்கள். நீங்கள் ஒரு புதிய எல்லையை வகுத்து கொண்டு, நான் இனி யாருக்காகவும் என் சுயமரியாதையை அடகு வைக்க மாட்டேன், இது என் சாம்ராஜ்யம், இதன் விதிகளை நான் மட்டுமே தீர்மானிப்பேன் என்று ஒரு சிங்கப்பெண் போல கர்ஜிக்க பழக வேண்டும். உங்களுடைய சுயமதிப்பை அடுத்தவன் போன்ற தப்பான தராசுல வச்சு எடை போடுற காலம் முடிந்துவிட்டது நண்பா. இனிமேல் உங்களை யாராவது குறைத்து மதிப்பிட முயன்றால் உங்களின் மௌனமான கம்பீரமே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகச்சிறந்த தண்டனையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் உங்களை எப்படி வேண்டுமானாலும் தூற்றட்டும், ஆனால் உங்களின் இலக்குகளை நோக்கி நீங்கள் மட்டுமே அசைக்க முடியாத துணிச்சலோடு பயணிக்க வேண்டும். உங்களது மன வலிமை என்பது மற்றவர்களின் தற்காலிக பாராட்டுகளில் இல்லை, உங்களுக்கான தார்மீக உரிமைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் கம்பீரமாக பாதுகாக்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. இந்த நச்சு எண்ணங்களின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் இந்த இறுதி பிரகடனம் உங்கள் மனதில் செயல்பட தொடங்கினால் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு ஒடுக்குமுறைக்கும் அடிபணிய வேண்டிய அவசியமே வராது. நண்பா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களின் புதிய கம்பீரத்தை காட்ட பயந்து கொண்டு பழைய பயங்களுக்குள் விழுந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை உங்களின் சொந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மற்றவர்களின் வற்புறுத்தலினால் இழந்திருக்கிறீர்கள்? இந்த தேவையற்ற தயக்கமும் பயமும் தான் உங்களின் மனக்கோட்டைக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் நினைத்தால் தன் ஒற்றை மறுப்பு வார்த்தையின் மூலமும் தன் அசைக்க முடியாத வியூகத்தின் மூலமும் ஒரு மாபெரும் சரித்திரத்தை உருவாக்க முடியும் என்று சாணக்கியர் சும்மா சொல்லவில்லை. அதற்கு அவளிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி பிறரின் அதிருப்தியை கண்டு அஞ்சாத மன உறுதி மட்டும்தான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை உங்களுக்கானது. அதில் உங்களின் எல்லைகளையும் முடிவுகளையும் தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் போலி முகஸ்துதிகளுக்காகவும் எல்லாரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஏங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஏன்னா உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் உங்களின் இந்த புதிய விஸ்வரூபத்தையும் மதித்து உங்களின் எல்லைகளுக்குள் அத்துமீற மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஒரு இயந்திரமாக பார்க்க தொடங்கும் போது அதை நினைத்து மௌனமாக அழுவது மிகப்பெரிய பலவீனம். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் வெறும் போர்க்களத்திற்கான வியூகங்கள் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் இருக்கும் இந்த தகுதியற்ற சமரசங்களை வெட்டி எறிந்துவிட்டு தன் மன வலிமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் வழிகாட்டி. ஒரு பெண் தன் எல்லைகளை துல்லியமாக வகுத்து கொண்டு இந்த இறுதி பிரகடனத்தை தன் கைகளில் ஏந்தாத வரை அவளால் ஒருபோதும் தன் வாழ்வை ஆழ முடியாது. நண்பா, சமுதாயம் சொல்லும் போலியான தியாக இலக்கணங்களுக்குள் உங்களை சுருக்கிக் கொள்ளும் போது உங்களின் தனித்துவம் முற்றிலும் அழிந்து போகிறது.
நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் யாருக்கும் அடிமையில்லை, என் சுயமரியாதையை காக்க எனக்கு இந்த சாணக்கிய உத்திகள் துணை நிற்குது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் எப்போதும் வெற்றியின் உச்சத்தில்தான் இருப்பீர்கள். உங்களது மனதிற்குள் இருக்கும் இந்த நேர்மறையான துணிச்சல் தான் உங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் என்பதை நீங்கள் எப்போது உணரப் போகிறீர்கள்? ஒரு பெண் துணிந்து நின்றால் தன் அசைக்க முடியாத சாணக்கிய வியூகத்தின் மூலம் தனக்கான சாம்ராஜ்யத்தை மிக கம்பீரமாக பாதுகாக்க முடியும். அதே பெண் மற்றவங்களை திருப்திப்படுத்த தன் உரிமைகளை விட்டு கொடுத்தால் ஒரு சிறிய ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் உடைந்து போவாள். ஆனால் இன்று பல பெண்கள் தங்களின் சொந்த சுதந்திரத்தை வாழாமல் மற்றவர்களின் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யும் ஒரு கைதியாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு புறச்சூழ்நிலைகள் காரணம் என்று சொல்வது வெறும் சாக்குப்போக்கு மட்டுமே. நிஜமான காரணம் அவர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த 4 நச்சு எண்ணங்களின் ஆதிக்கம்தான். அந்த எண்ணங்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு இந்த இறுதி ஆயுதங்களை ஏந்தாத வரை எந்த ஒரு பெண்ணாலும் சுதந்திரமாக வாழவே முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த அதே அசைக்க முடியாத தன்முனைப்பு மற்றும் சுயமதிப்பு என்னும் போர் பயிற்சி இன்று பெண்களின் மன போராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. உலகை வெல்ல நினைக்கும் ஒரு பெண் முதலில் தன் மனதிற்குள் இருக்கும் இந்த தயக்க பொறியை உடைக்க வேண்டும். உங்கள் பலத்தை இந்த உலகம் அறிந்து கொண்டால் அதை வைத்தே உங்களை ஒருபோதும் யாராலும் அடிமையாக்க முடியாது. எனவே உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நண்பா. மற்றவர்களின் பாராட்டுக்காக உங்களை நீங்களே வாழ்நாள் முழுவதும் தகுதியற்றவள் என்று தண்டித்துக் கொள்ளும் இந்த அறியாமை உங்களுக்கு தேவையா? உங்களின் புதிய கம்பீரத்தோடு உங்கள் பழைய பலவீனங்களை ஒப்பிடுவது உங்களின் மன அமைதியை முற்றிலும் சீர்குலைத்துவிடும். இனிமேலும் அந்த நச்சு எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த மாபெரும் மெகா தொடரின் இறுதி பகுதி வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையின் எல்லையற்ற அதிகாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் பேராயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் அத்தனை நச்சு எண்ணங்கள் என்னும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் இந்த இறுதி பிரகடனம் என்னும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்ததில்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறிந்து உங்களுக்கான எல்லையை வகுக்கும் போர் பயிற்சிதான் இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து இந்த இறுதி ரகசியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் வீரமும் விஸ்வரூபமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது. உங்களின் சுயமரியாதையை தீர்மானிக்கும் இந்த மாபெரும் சிம்மாசனம் உங்கள் வசம் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த மாபெரும் மெகா தொடரின் அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு ஒரு மாபெரும் பேராசியாக வாழ முடியும். உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் புதிய விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் அந்த 4 நச்சு அம்புகளையும் நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து நமது சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டோம். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம். இனிமேலும் அந்த நச்சு எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கப் போகிறீர்களா? இந்த மாபெரும் மெகா தொடரின் இறுதி பகுதி வெறும் ஆறுதல் கூறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் மன வலிமையின் எல்லையற்ற அதிகாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் பேராயுதம். உங்கள் சிந்தனையில் இருக்கும் அத்தனை நச்சு எண்ணங்கள் எனும் அறியாமை இருளை நீக்க சாணக்கியரின் இந்த இறுதி பிரகடனம் எனும் நெருப்பு இப்போது தேவைப்படுகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது என்ற உண்மையை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் விதைக்க வேண்டிய தருணம் இதுதான். உங்களின் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்தது இல்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்களை முடக்கும் நச்சு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை உடைத்தெறிந்து உங்களுக்கான எல்லையை வகுக்கும் போர் பயிற்சிதான் இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட். சாணக்கியரின் ராஜசபைக்குள் நுழைந்து இந்த இறுதி ரகசியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும்போது உங்களின் பார்வையில் ஒரு புதிய தெளிவும் வீரமும் விஸ்வரூபமும் பிறக்கும். உங்கள் நாக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் போதாது. உங்களின் சுயமரியாதையை தீர்மானிக்கும் இந்த மாபெரும் சிம்மாசனம் உங்கள் வசம் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த மாபெரும் மெகா தொடரின் அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட்டு ஒரு மாபெரும் பேரரசியாக வாழ முடியும்.
உங்களை ஒரு சாதாரண பெண்ணாகவே வைத்திருக்க துடிக்கும் இந்த உலகிற்கு உங்களின் புதிய விஸ்வரூபத்தை காட்ட நீங்கள் தயாராக வேண்டும் நண்பா. உங்களின் மன வலிமையை உடைக்கும் அந்த 4 நச்சு அம்புகளையும் நாம் இப்போது முழுமையாக உடைத்தெறிந்து நமது சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டோம். சாணக்கியரின் வழியில் நடப்போம். வார்த்தையாலும் சிந்தனையாலும் இந்த உலகத்தை வெல்வோம்.